ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் போது வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாராஸ் வேர்ல்ட். 3/4 கிலோ ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் தயிர், அரை லெமனுடைய ஜூஸு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை அளவு, பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour மேரினேட் ஆனால் போதும். பண்ணி வச்சாதான் அது வந்து சாப்பிடும்போது சக்கையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி. வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் டிஸ்கரேஜ் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கல. உடம்ப முதல்ல குறை, அப்புறமேட்டுக்கு வீடியோ போடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் முஸ்லீமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. முகம் காட்டக்கூடாது, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பெண்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணோட திறமை பற்றி எத்தனை பேர் பேசுகிறோம்? இதுக்கு கண்டினியூட்டியும் இருக்குது. எல்லாம் என்னடா சமைக்காமல் இதை வந்து சொல்லிகிட்ருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. எதுவும் எனக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி தான் சொல்கிறதுக்கு. அடுப்பில் கடாயி வச்சு சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 3/4 கிலோ அரிசிக்கு 150 கிராம் எண்ணெய் சேர்க்கணும். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 5 மிளகா இது சேர்த்து நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் இஞ்சியும் பூண்டும் சேர்க்கணும். இஞ்சி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பூண்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே பட்டை கிராம்பு தூள் வந்து நான் வச்சுருக்கனால அதை சேர்த்துக்கிட்டேன். பட்டை ஒரு 4, கிராம்பு 5, ஏலக்காய் 5, இதை வந்து இஞ்சியோடு சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1 பிடி, புதினா வந்து கொத்தமல்லியில் பாதி இருக்கணும், சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி வந்து 3 பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது நல்லா வதங்கி பச்சை வாசம் போய் எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கும் போது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து சும்மா ஸ்கின் மாறுற அளவுக்கு நீங்கள் வேக விட்டாவே போதும். இது நல்லா பெரட்டினோடனே தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் ஆஃபு, கொஞ்சமாக தயிர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயே பிகினர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பச்சை அரிசி வாங்காதீங்க, பாஸ்மதி ரைஸ்லேயே புழுங்கல் அரிசி வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும், குக் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி, நல்லா வந்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை வந்து ஒரு கல்நீர் பறித்து வச்சுருக்கேன், நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தது புகழுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது என்பதை விட்டு செல்ல நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த யூடியூப் வந்து ஒரு தளமாக நினச்சி என் குரல், என்னுடைய எண்ணங்கள், என்னோடய பயணத்தை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்த்து இன்னொரு பெண்ணும் வந்து என்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சொல்லணும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையை வாழும் உரிமை இருக்குது. நான் தேர்ந்தெடுத்த இந்த பயணம் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை மனமார்ந்து தேர்ந்தெடுத்தேன். எனக்காக துவா செய்யுங்க. நான் என் அடையாளத்துடன் என் கனவுடன் இன்னும் பல பெண்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறேன். என் பையன் நெய்யை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் ஊற்றுனான், ஒரே இடத்துலையே ஊற்றிட்டான். நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெய் ஊற்றி தம் விட்டிங்கன்னா அவ்வளோதான், சிம்மில் வைங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம் தம் வைக்கிறதுக்கு. இப்போ சுட சுட பிரியாணி ரெடி. டைனிங் டேபிள் இன்னும் நாங்கள் வாங்கி செட் பண்ணல புது வீட்டில், அதனால் நான் கோட்டியாரில் உட்காந்து சர்வ் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, தயிர் சட்னி, சிக்கன் கிரேவி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், பாய்.